நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு கரோகரா. கண்டிப்பா பண்ணிக்கிறீங்களா? வாரிசு இப்பதான் பழைய மாதிரி வராது போல. இது பாம்புக்கு உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த 2 நாளா கொஞ்சம் பரவாயில்ல சொன்னேன். 2 நாளா கொஞ்சம் பரவாயில்லையா? எதுவும் அப்படி இப்படிலாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா உடம்பு பார்த்துக்குங்க. நாட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு பார்த்துக்குங்க. உடம்பு தான் முக்கியம். சரியா? வேற என்ன விசேஷம்? வேற ஒன்றும் விசேஷம். சரி 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 சாமி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. நேற்றெல்லாம் பேட்டி எடுத்தீங்களா? பார்த்தீங்களா? நான் என் செல்லில் அத்தாங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் காட்டினேன். பாரசாமி பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாரு, யார் யார் என்னென்னு சொல்லி கேள்வி கேட்டு பேட்டி எடுத்தாங்க. பழைய சாமியாருங்க. அது பழைய வீடியோ. அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அது 5 வருஷம் ஆகுது. ஆமா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. உண்மையை சொல்லி நன்மையை செய்வாய் உலகம் உன்னை வணங்கும். என்னம்மா? என்னன்னா அடியனுக்கு அண்ணாமலையார் வந்து விட்டார். எதுனா வேணும்? ஓம் நமச்சிவாய நமக. பூனைக்குட்டி என்னன்னா போனா நீ போனா என்கிட்ட குட்டினா கூட நாங்கள் வளர்த்துருப்போம். நினைவாக சின்ன பூனைக்குட்டி வீட்டில் இறந்துட்டேன். பூனைக்குட்டி இல்லை, நாய்க்குட்டி தான் இருக்குது. ஓம் நமச்சிவாய. எங்க வீட்டுல குட்டி 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 நாய் 3 இருக்குது. இப்படி ஓடுது, இப்படி ஓடியாருது, இப்படி ஓடுது, இப்படி ஓடியாருது. நமச்சிவாய நமச்சிவாய. இட்லி இட்லி இட்லி. எதுனா ஒன்று போயா? ஓம் நமச்சிவாய. எப்படி இருக்காரு உங்க நைனா? நல்லா இருக்காரு. என்ன ஆச்சு உடம்பு இருக்கு? நல்லா தான் இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணாங்களா? நல்லா இருக்காரா? எதுனா ஒன்று போதுங்க. நல்லா இருக்காரா? பார்த்து தெரியாம மிஸ்டர் விடுங்க ஐயா. எப்படி இருக்கிறீங்க? நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. சிவத்தொண்டு பெரிய பெரிய வரட்டும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐடி கார்டு இல்லைங்க. 1 டே ஃபுட் சர்வீஸ் யூடியூப்ல போடுங்க. யூடியூப்ல 1 டே ஃபுட் சர்வீஸ். எத்தனை ஐயா வேணும்? 2. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. நமச்சிவாய. சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அந்த வேலை இங்கேயும் ஒரு வேலைமே இருந்து பார்த்தேன். அங்கே 2 வருஷம் மட்டும் 16 வருஷம் ஆகும். ஆமா ஆமா. பெரிய கோயில் பண்ணி 7 வருஷம் இருந்தாங்க. வந்து போகல ஐயா. நீங்க 5 வருஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்டி எடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. அப்போ வந்து அவங்க நல்லா இருந்தது. வடநாடு காலி போலாம் வந்தாங்க. அதனால் வர மாட்டோம். ஆனால் அண்ணனால் வந்து எல்லாரும் செய்யும். ஆன்மா எல்லாத்தையும் இருக்கு இல்லையா? ஆன்மா இருந்தாலும் நீங்கள் குடிக்கணும், நாங்கள் சாப்பிடணும். இப்படி கொடி காட்டுறீங்களே, ஆளாளுக்கு ஒரு புளிய மரமா நின்று ஏன் இடத்துல இல்லை ஒரு புளிய மரத்துக்கு நின்னா வண்டி நிப்பாட்டுங்க. வண்டி நிப்பாத்து சோப்பு கொடி காட்டுறீங்க. போற வர வண்டியில நின்று போச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? போற வர வண்டியில நின்றுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சவுப்பு கொடியை காட்டி டக்குன்னு காவி கொடியை கட்டியாச்சு. சிவாய நமக்கு. சாப்பிட்டவங்க ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க, சாப்பிடாதவங்க 2 வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? இப்படின்னா 2 தான் இல்லை. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று ஒரு சாம்பார் தானே வாங்குவீங்க? ஓம் நமச்சி. வாட்டர் பாட்டில் வேணாம், போயிட்டு வாங்க. 1 போதுமா? சந்தோஷம். கலவை சாதம் 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. இது ஃபுல்லா தண்ணி போச்சா நீங்க? இது ஃபுல்லா ஏன் சாமி? ரொம்ப சிரமம். எத்தனைனா? 2. 1 கொடுத்துருவாரு. அவரா யாரே? அது பாட்டிக்கா? பாட்டிக்கு இல்லை. நான் எதுக்கு இல்லை, நான் சாப்பிட்டேன். சரி 2 கட்டாரு. ஓகே, போயிட்டு வாங்க. 1 ரைஸ் வேண்டாம். வேற
இது வெரைட்டி சாதம் வேணுமா? வெரைட்டி சாதம். ஒயிட் ரைஸா வெரைட்டி ரைஸா? ஒயிட் வெள்ளை சொல்கிறாங்கன்னா இது புளி சாதமா இது எலுமிச்சி சாதம் கொடுங்க. அதுதான் கேட்டேன். ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு தாத்தா இவரு என்ன குடுறாடே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுறா. இவர் பிக்கிறாருல்ல, அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனா, சாமி இவர் வெயிட் பண்ண சொல்லுங்க பாத்து. திரும்பி வந்து கேட்டனா போயிட்டீங்க, என்ன வந்து கேட்டாரு, வெயிட் பண்ணி சொல்லிட்டு தான் போனேன். திரும்பி வந்து கேட்கிறேன் நான், ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? 2:30 மணிக்கு மேல தான் நான் போனேன். 2:30 மணி மேல தான் போனாராம். நான் தான் இவர்கிட்ட 3:30 மணின்னு சொல்லிட்டு தானே போனேன் நானு. அவரு கேட்கணுமா? நான் அவங்களுக்கு போய் உதவி பண்ணேன்னு சொல்றாங்களா? ஐயா அவங்க வேற, நான் அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணல. 7 பேர் விருந்து செத்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன போய் ஹெல்ப் பண்ணியா, சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்தெல்லாம் காட்டினாரு. அந்த வீடியோவை காமிச்சேன், இந்த மாதிரி இறந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு காமிச்சேன் இல்லையா? என்ன சாப்பிட்டா? சரி, இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, தாத்தா நீ இங்கே ஏறு, உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் இந்த பக்கம் செல்கிறோம். சரி. ஏன்னா நான் 3:30 மணி திரும்பி வந்தேன்னா நீ யாரு கூட வண்டியில உட்காந்து ஜாலியா போயின்னு இருப்பேன். ஒன்னுதான் பார்த்தேன், கேட்டு பார்த்தேன். நான் இவங்க நான் வந்து கேட்டேனா இல்லையா? 2:30 மணிக்கு தானே போனேன். நான் 3:30 மணிக்கு தானே வரவேன்னு சொன்னேன். அவ்வளவு சாப்பாடு இருக்குதுன்னா எப்படி ஐயா சாப்பாடு கொடுப்பா எல்லாருக்கும்? சரி உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி அதுக்கு உனக்கு வேட்டி குத்தம் எங்க? அது வச்சுக்கிறேன். அதை கட்ட மாட்டியா? இது வீணா போட முடியல. நாளைக்கு கழுவிட்டு வேற மாத்திக்கோ. குட்டல்ல வேட்டி உனக்கு வேணும்னாலும் வாங்கி தரேன். கேள்வி போட்டேன். நீ அதை நான் போய் எந்த உதவியும் பண்ணல. நான் வீடியோ எடுத்து போட்டேன். நான் எந்த உதவியும் பண்ணல உங்களுக்கு. வீடியோ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டேன். நம்ம உதவி பண்ணல, அவங்க கவர்மெண்ட் எப்படி ஊண்டி போகுது. அது மழை வந்து அதிகமா ஒரே இடத்துல மழை பெய்யுது இல்ல, ஒரே இடத்துல இப்போ ஒரு டேம் திறந்து விடுறாங்க. ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, பெரிய கல், ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது. டேம் ஃபோர்ஸா திறந்து விடுறாங்க. அந்த ஃபோர்ஸ்ல பாறாங்கல்லும் நவுரும். சொல்றது புரியுதா? அப்படி இருக்கும்போது மலையில ஒரே இடத்துல அதிகமா மண்ணு தான் வந்து பாறையை பிடிச்சிங்குது. நம்ம மலை வந்து மண்ணும் பாறையை சேர்ந்துதான் நம்ம மலை. மண்ணு தான் பாறையை பிடிச்சிங்குது. அந்த பாறையை பிடிச்சிங்கிற மண்ணுல மழை பட்டுக்கினே இருந்தா கரையுமா கரையாதா? அது செம்மண்ணு. அது கரைஞ்ச உடனே பிடிப்பு இல்லாம இறங்கிடுச்சு. புரியுதா? அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க. அதுவும் நியாயமானது. சரி, எல்லாம் சாப்பாடு குடிச்சியா? குடுக்கலையா? நீ பொறுமையா போ, நானும் வரேன். சரி, உன்னால வரல பாத்துக்கிட்டோம். என்ன பண்ற நீ ஆகும்னா அவரை சொல்லிடு. ஏன் தாத்தா? சரி போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. நீ போ. சரி. என்ன சாமி? இல்ல கம்பெனி வந்து கொடுத்தீங்கன்னா கொடுக்கலன்னா அதுதானே இந்த உலகம். துன்பத்தை கொடுத்தா ஏற்க மாட்டீங்க. அதுதான் இந்த உலகம், அதுதான் இந்த உலகம். நானு கேட்கணும். ஐயா பின்ன என்ன, கடவுள் வந்து நீ நல்லா இரு கடவுள் அப்படின்னு யாருன்னா கும்பிடுறாங்களா? கடவுள்கிட்ட போய் என்ன பண்றான்? ஆதியில இருந்து அந்த வரைக்கும் உட்காந்து எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது அப்படி இப்படின்னு தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இப்படிதான் பேசினுக்கிறா. கடவுள்கிட்ட என்னைக்குன்னா போய், கடவுளே நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இரு, குடும்ப குட்டியோட நீ நல்லா இரு, நானும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா சொல்லிட்டு வராங்களா? போய் அவர் பிரச்சனையே சொல்லிட்டு இருந்த பாவம் அவர் மனுஷன் என்ன பண்ணுவாரு? ஓம் நம சிவாய நமக. ரெண்டா அதெல்லாம் போயிட்டு வந்தாரு. போகாத ஆளுங்க எங்கேயும் நாங்க போல ஐயா, இங்கே தான் வாங்கி போறாங்க. கொண்டே விட்டு வர காட்டு, அது போதும் நம்மளுக்கு. எங்கேயும் போய் வீணாக்க தேவையில்ல. ரோட்ல நிக்குதா வண்டி? அடக்கடவுளே, அங்க வண்டி நிக்குது. அங்க வண்டி நிக்குதுன்னு இப்படியே விட்டுக்கிறான். வண்டிங்க போகலாம், தொந்தரவு பண்ண விட அடுத்தவங்களா? ரெண்டு ஐயா. ஓம் நமச்சிவாய. நைனா எத்தனை நைனா? 2 நமச்சிவாயம். எல்லாமே இன்புற்று வாழ்க, வல்லல் வாழ்க, வாழ்க நமச்சிவாயம். சிவாய நமக. 2 விட்டுருக்கீங்க.
ஓம் நமச்சிவாய. ஐயா ஒண்ணு பழைய இடத்துக்கு இப்பதான் வந்துக்கிறாரு போல இவரு. அங்கு சுத்தி இங்க சுத்தி ஆறு கடைசியில கடலை சேர்ந்தது. ஒண்ணு சாம்பாரை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு. சாம்பார். நமச்சிவாய. சாப்பிடுங்க, சந்தோஷம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய. எனக்கு கூட தான் ஏறுதா இருக்கா, சாப்பிடாம இருக்க முடியுமா? கள்ளங்கப்படம் இல்லாம இருங்க போதும். உடம்பு ஏறுது இறங்குறது கவலைப்படாதீங்க. சொன்னீங்க இன்னொரு சாப்பாடு சேர்த்து இல்ல போதும். ரொம்ப உடம்பு ஏறினா வெடிச்சிருவீங்க. என்ன சாமி பார்த்தாங்க இல்ல ஐயா சாமியார்களுக்கு கொடுக்குறது அன்னைக்கு சொன்னாமலை எம்மனுக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தினி? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. தாத்தா இந்த தாடிய எப்பத்துல இருந்து வளர்த்துங்கடா? இல்ல தாத்தா, குழந்தை பிறக்காத்து முன்னால இருந்தே வளர்த்துக்கிறேன்ற பேரு. ஐயோ தமாசா கூட. அவரு தமாசா தானே பேசுறாரு, அதுக்கே அவர் மேல கோவப்படுறா. அவர் டென்ஷன் பார்த்துவாரு. அவர் திடீர்னு ஜாலியா இருப்பாரு. நீங்க மத்தவங்க யாருன்னா அவர் பேசும்போது குறுக்கிட்டா கோபம் ஆயிடுவாரு. அவன் தங்கமான மனசுப்பா. சரி சரி. தங்கமான மனசு. எத்தனை கேரட்டா? 22. அப்ப கூட 24 இல்லையா? 24 ஒரிஜினல் தங்கம். 22 தங்கமே. அதான் ஒரிஜினல் தங்கம் கிடையாதா? 22 தங்கமே. 24 பியூர். அதான் பியூர் தங்கம் கிடையாதா? ஏன் தாத்தா என் மோகம்யா. அப்படியா? சரி விடு. நான் பாத்துக்கிறேன். ஓம் நமச்சிவாய நமக. ஒண்ணா ரெண்டா? என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய நமக. எலுமிச்சை சாதம் குழம்பு ஒண்ணு. நமச்சிவாய. ஓம் என்னண்ணா சூப்பரா இருந்துச்சு. என்ன வாசனா? அப்படிங்கிறது நல்லா கேட்டேன். சரிண்ணா. நமச்சிவாய. ஒண்ணா ரெண்டா? எல்லாம் அப்ப டச்சில் தான் இருப்பாங்க பொழுது. ஆண்ட்ராய்ட் மொபைல் டச்சில் தான் இருப்பாங்க பொழுது எல்லாம். என்னன்னு காமிச்சாரு? நீங்க அது இவர்கிட்ட ப்ரொஃபஸர் கிட்ட கேட்கறது, அதுக்கு விளக்கம் அளிக்கிறது, அவர் கடைசியில் அறம்ன்றது எல்லாருமே அரவணைச்சு போறது தான். ஆமா, எல்லாரும் மைண்டு. அதான் எல்லாருமே எல்லாமே இறைவன் ஆனப்புறம் எல்லாருமே ஏற்றுக்கணும். ஒருத்தர் வெறுப்புணர்ச்சி கூடாது. அதுதான் ஏற்புடைய மனம். நீங்க கூட தான் படிச்சு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காரு. பல்லுயிர்களும் எல்லா உயிர்களுடனும் இன்புற்று வாழ்க, அந்த மாதிரி எல்லா உயிர்களோடும் இன்க்ளூசிவ் மைண்டுங்கிறாங்க. எல்லா உயிரும் அரவணைச்சு வாழறது தான், எல்லாரையும் சேர்த்து வாழறது தான். கூற்று பிரகாரம் அரசியல் தான் பிரிச்சு பேசுவாங்க. அந்நியன் நம்ம ஒண்ணு. இது வந்து ஆன்மீகம் எல்லா உயிர்களுக்குமானது. எல்லா இறைவன் இல்லாத இடமே கிடையாது. கல்லு மண்ணு எல்லா உயிர்கள்லயும் ஜீவனே ஜீவன் தான் சிவன்றாங்க. எல்லா உயிர்களையும் அரவணைச்சு போறது தான். அது பிரிச்சு நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்கறதே அறியாமைங்கிறாங்க. ஏன் சீன தத்துவத்தில் நல்லதுலேருந்து தான் கெட்டது, கெட்டதுன்னு தான் நல்லது. அது புரியும் போது பகவத்கீதையில கூட என்ன சொல்றாங்க, இந்த இரு நிலைகள்லேருந்து நல்லது கெட்டது, மான அபிமான, விருப்பு வெறுப்பு, இந்த இரட்டை நிலைகள்லேருந்து விடுபடுவது தான் வந்து ஞானம்னு சொல்றாங்க. பகுத்தறிவிலேருந்து விடுபடுவது தான் ஞானம். எல்லாருமே ஏற்றுக்கணும், எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். எல்லாமே ஏற்புடைய மனம் தான். இல்லை, நீங்கள் அவர் பேசுனது தப்பா ரைட்டா? அது இல்லை, நீங்கள் அதுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி அது இது பண்ண தப்பு தான். அது அவர் பேசுனது தப்பு தான். அதுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க. அது எல்லாருமே ஏற்றுக்கணும். எல்லாமே இப்போ இங்கே அரவணைக்கிறது திருவண்ணாமலை தான். கண்டிப்பாக. இப்போ நான் காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. உள்ளூர் மக்களுக்கு நன்றி.
அந்த பக்கம் கேமரா திருப்பிடாத, பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா வராரு ஒருத்தர். அவனை போயிட்டா அடிச்சிருவ போல இது போய். ஏன்டா அப்படி கிராஸ் பண்றேன் என்ன? கை போடுறான் என்ன மீறி வந்துட்டு போயிடா. என்னை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு போல இது. அதெல்லாம் தலை குளிச்சியா? இது இவர் தலைக்கு குளிக்கும் போது மட்டும்தான் பொதுமக்களே நீங்க பாத்துங்க. இவர் தலைக்கு குளிக்கும் போது மட்டும்தான் அந்த கெட்டப்ல இருப்பாரு. இந்த தரிசனத்தை நீங்க இப்பயே பாத்துங்க, அப்புறம் நீங்க பார்க்க முடியாது. இது இந்த தரிசனத்தை வந்து நீங்க அழகா போட்டோ எடுத்து உங்க வீட்டு வாசப்படியில மாட்டி வைங்க. கண்டிப்பா பில்லி சுனி ஏவல் எதுவுமே உங்களுக்கு கிட்ட நெருங்காது. பேய் பிசாசு எல்லாம் அண்டி ஓடிடும். சோ அதனால இந்த தரிசனம் தலைக்கு குளிக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். இது வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 15 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படித்தான் இந்த தரிசனம் கிடைக்கும். சோ அதனால நீங்க தயவு செய்து இந்த போட்டோ எடுத்து உங்க வீட்டுக்கு வெளியில மாட்டுங்க. தாத்தா என்ன தாத்தா சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன். நந்தில ஓடி போய் ஓடி போய் ரவுடிஸ் எல்லாம் வேணாம். என்ன தாத்தா இப்பதான் நான் அவரை பத்தி பெருமையா பேசிக்கிறேன். இந்த அவரை போய் நீ வேற அவரை பார்த்தா பேய் பிசாசே அண்டி ஓடிடும். அந்த மாதிரி இருக்கிறாரு. அவரை போய் நீ போற பாரு. நீ ஒரே குத்து சீக்கிரமா எனக்கு அந்த இது அந்த நோய் போயிடணும்னு வருவாரு. இங்க பாருங்க சாமியார்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை நடக்கும் போது இப்ப பாருங்க இப்ப என்ன பண்ண போறாரு பாருங்க. இவரு கோவப்படுறாரு கண்ணு ரெட் ஆகுது, திரும்புறாரு, அப்புறம் போயிட்டாரு. தக்காளி சாத்திலே இரு. கீரையும் மழையால பூரா எல்லா இடத்தையும் பாவம் பயிர் வச்சவங்க எல்லாம் மழை ஃபுல்லா பயிர் ஃபுல்லா இதுவாகி போச்சா. ஃபுல்லா எல்லா இடத்தும் வாஷ் அவுட் கீரை எல்லாமே. இன்னொரு 10 நாளா வாங்கிட்டாங்கம்மா. ஏன்னா நிலம் ஃபுல்லா வந்து தண்ணி இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன சரி பத்திரமா போய் வா. சரி நான் கேட்டதுதான். ஆமா அவருக்கு இந்த கரை இல்லாத வேஷ்டி 2 எடுத்து கொடுங்க. ஆரஞ்சு கலர். இந்த கலர் தான். ஆரஞ்சு கலர். இந்த கலர் வேணும். இது ஆரஞ்சு இல்லையா? இதெல்லாம் வெளுத்து போச்சு. இது வெளுத்து போனதால இப்படி இது ஆரஞ்சு கலர். சரி வாங்கி கொடுக்குற சொல்றேன். இறக்காத கே கொட்டாத. போச்சுடா நீ மேல போறதுக்குள்ள மொத்த சோறு கே வந்துடும். சாப்பிடுறா தாத்தா. எப்படிங்கிற உடம்பு எப்படிக்குது? மாத்திரை போடுறியா? கரெக்டா மாத்திரை போடு. விட்டுடு. ஏன்னா வீசிங் இருக்குதுன்னா விட்டுரு. என்ன ஓம் நமச்சிவாய. நல்லதான் சொல்றேன். மாத்திரை மிஸ் பண்ணாத. வேற என்ன விசேஷம்? சரி சந்தோஷமா போய் சாப்பிடு. போய் பாய். சரி பார்த்துக்கிறேன். நமச்சிவாய வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 தான். ஓம் நமச்சிவாய. 2 புருசிலி இல்ல அவரை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும். எங்க எலும்பு கிச்சிக்கு போதும்னு. எப்படின்னா எங்க எலும்பு எதனா பக்கத்துல என்ன கீச்சிக்கு போதுன்ற ஒரு பயம் இருக்கு அவருக்கு. எத்தனை ஐயா? வேற 1 2 சட்டையெல்லாம் கைட்டு நிக்காத புருசிலி. பயமாக்குது எங்களுக்கு. வயசாகி போச்சா? ஓம் நமச்சிவாய. மாத்திரை மருந்துலாம் பிடிக்கிறீங்க, இது பண்றீங்களா இல்லையா? போடுறீங்களா மருந்து எல்லாம் டானிக் குடிக்கிறீங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பு? சரி சந்தோஷம். ஒன்று கொடுத்துருப்பா. நமச்சிவாய. பாதயாத்திரை போறோம். சரி சாப்பிட்டீங்களா? மதியம் காலைல இருந்து விரதம் இருக்கிறீங்களா? ஒரு பொண்ணு போதுமா? இன்னொன்னு வேணுமா? ஒண்ணு போதும் ஐயா. சரி விரதம் முடிங்க. வாங்க தண்ணி ஒன்று கொடுத்துரு. 1 2ங்களா? சாப்பிட்ருங்க.
ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 ஊறுகாவா? ஊறுகாய் தானம்மா. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டுமா சாமி? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணே. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சந்தோஷம் சந்தோஷம். சாமி இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். வாங்க ஐயா, வாங்கண்ணா. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. 2. இப்படி வந்துருங்க. 2. சாப்பாடு எங்கேயும் வரலையா? நமச்சிவாய. 2. அதனால தான் அங்கிருந்து யாருன்னா பொதுமக்கள் வந்தா கூட தயவு செய்து அங்க சாமியாருங்க சாப்பாடு இருக்காது, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அங்க எதனா ஆசிரமத்துல சாப்பிட்டு யாருன்னா வந்தா கூட சொல்லிடுவேன், ஒண்ணு வேணா வாங்கிக்கோங்க, அந்த பக்கம் யாருக்கும் சாப்பாடு போயிருக்காது, நான் எத்தனை போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வரேன். சந்தோஷம் சந்தோஷம். 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்னம்மா வேணும்? 1. சாமி வரசாமி. நமச்சிவாய. ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயோ வேற நமக்கு மழை வந்தாலே, அன்னைக்கு மழை வந்தா நம்ம 2 அந்த அம்மா 1 கிடைச்சு மாட்டுதுல போய் சேத்துல அன்னைக்கு ஃபுல்லா மழை இல்ல சாமி. நமச்சிவாய. இது வேற பையனா பிறக்கணுமா? ஏன் பொண்ணு போறக்கூடாதா? ஆனா நீங்கிற பாரு. அவன் பொண்ணு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிறான், எங்களுக்கு எல்லாம் பொண்ணு இல்லையான்னு வருத்தப்பட்டுக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், கடைசி வரைக்கும் தெரியல. என்ன சொல்றீங்க? ஆமா, பொண்ணு தான் ஈஸி, ஜாலி. சாமி பசங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலாம். எது பேசினாலும் திருப்தி இருக்காது, என்ன செஞ்சாலும் உங்களுக்கு இல்ல இல்ல சாமி, பசங்களை என்ன துரத்தி விட்டுலாம். ஆனா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொண்ணு கடைசி தீபாவளி பொண்ணுக்கு பொண்ணு பேத்தி பிறந்தா கடைசி வரைக்கும் செய்யணும். தலை தீபாவளி செய்யணும், அந்த இது செய்யணும், இந்த இது செய்யணும், சடங்கு. பொண்ணுதான் மகாலட்சுமி சாமி. அதுதான் சாமி நீங்க சொல்றீங்களே செலவே இல்லைன்னு. பொண்ணுக்கு நல்லது, சிறந்தது. பசங்க வந்து கடைசி வரைக்கும் நீ சுத்திக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா இருக்காருன்னு தைரியத்தை பையன் சுத்திக்கிட்டு இருப்பான் பொறுப்பு இல்லாம. அது ஒண்ணு. அவன் கடைசி அவனுக்கு பொறுப்பு வந்து அதுக்கு மனைவி வந்து எவ்வளவோ சிக்கல் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. அந்த மனைவி தான், பொண்ணு தான் கரெக்ட் என்ன கேட்டேன். நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? ஓம் நமச்சிவாய. 1 போதும். ஒயிட் ரைஸ். என்ன நைனா? வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க. வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ரைஸ் வந்து எலுமிச்சை சாதம். சரி, இந்த சாதமாக கொடுத்துருங்க. ஒயிட் ரைஸே வா? இல்லை இது குழம்பு சாதமா? என்ன குழம்பு? அதான் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். இங்கிலீஷ் தெரியாது சாமி எனக்கு. வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க. வெள்ளை சாதம் 1 கொடு. நீ பேசுறது இது நான் பேசுறத கேட்டுங்கிறாரு. என்னடா அது எங்கேயோ என் குரல் கேட்குது ஏன்னு பாக்குறேன். நான் ராத்திரி கேட்டேன் கேட்டேன். நல்லா இருக்குதா? சூப்பரா சூப்பரு சூப்பரு. போராட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க போகுது. போராட்டம்லாம் இல்லை, உண்மை கேட்கறோம்னா அதுல போயிருக்கு. சொல்லுங்க. இந்த தம்பிக்கு என்ன வேணும் கேளுமாமா ஃபர்ஸ்ட். சரிக்கில்ல முக்கனாகி போச்சு. டேய் என்னடா? வர 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 இருடா இருடா, கை கொடுக்குறா. சரி 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 சரி. வட 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 வட. விளையாட்டு விளையாட்டு விளையாட விளையாடல இப்படி எப்படி. எங்க வீட்லயே அப்படிதான், குஷி ஆயிடுச்சுன்னா ஒன்று விளையாடும். எங்க வீட்லயே இருக்குல்ல நாய்ங்க. யூடியூப்ல வாங்குவோன்னு வாங்கிட்டு இருக்கா. சரிதான் பேசுறது. அவர் பண்ணது தப்பா ரைட்டா? பெரும்பாலும் தப்பு. என்ன சொன்னேன்? அந்த சிவன் 3வது கண்ணு திறனை இருப்போமா அதெல்லாம் நான் கேட்குறேன். இருப்போமா? அந்த இது 3வது கண்ணா அவர் செய்யறது. என்ன இது? நீங்க எல்லாரும் சாப்பாடு வாங்கிக்கங்க சாமி, நீங்க எல்லாரும் வாங்கிக்கங்க. அதுக்கு ஆந்திர பணக்கம் நம்ம நாட்டில் ஏழைக்காரர்களா? அதை கேட்டதுக்கு தான் அவங்க பக்தர்கள்லாம் என்ன அப்படியே வாரி திட்டினுக்கிறாங்க. ஒன்றும் பரவாயில்ல. சரிங்க சார். கேட்டது
நான் வீடியோவில் பார்த்தேன் என்னடா இப்படி வாங்கிட்டான் சாமிண்ணா அது அவர் வந்து எவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு, எதுக்குமே நம்ம இன்னி வரைக்கும் என்னன்னு கூட கேட்டது கிடையாது. ஆனால் இப்படி பேசுறது ஒரு தவறான விஷயம் இல்லையா? ஆந்திராக்காரங்கெல்லாம் கோடீஸ்வரங்க, கோடீஸ்வர ஆந்திராக்காரங்க, தமிழர்கள்லாம் வந்து ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்றது தப்பாரு. எந்த இடத்துல உட்காந்துருக்கேன்? உட்காந்துருக்கிற யாரோட தப்பா ஆழ்வார் போக வேண்டியதால இது மாதிரி பேச அங்கே தச்சுடுவாங்க. அது ரொம்ப தப்பு. அது நம்ம கேள்வி கேட்டதுக்கு நம்ம மேல நிறைய அகெயின்ஸ்ட் ஆகுறாங்க நிறைய பேர். ஐயா சாமி வாங்க போறது சரியா இருக்கா வடி? ஆமா, மனசாட்சியா இருக்குதுல்ல, அப்படியே போ. அண்ணாமலையார் இருக்கு, அண்ணாமலையார் தான் நம்மளை பேசவே வச்சாரு. சொல்றது புரியுதுங்களா? இல்ல சரியான கேள்வி கேட்டேன். ஆனா ஒரு மனைவி கடைசியில் எதுவுமே பேசல. ஆரம்பிச்சது வர புத்தி சுட்டாலும் போவாது. அவர் பேசிக்கலாம் இப்போ வழி வந்தாச்சு. சரி சாமி, நமச்சிவாய. சொல்லுங்க. நாய்க்குட்டியா? எங்க வீட்லயே நிறைய நாய்க்குட்டி இருக்குது. ராத்திரி வீடியோவில் பார்த்தேன். அதில் என்னெல்லாம் இருக்கு காய்க்கால் அமைதி பார்த்து இருக்குது. இதே லாஸ்ட் வீடியோ எத்தனை வீடியோ வரல. அதை நீ போய் ஒரு துறவியை தொந்தரவு பண்ணிட்டனா, துன்புறுத்திட்டனா, அவரை இது பண்ணிட்டனா, நீங்களும் ஒரு துறவி தானே. எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது 25 சொல்லுங்க சார், எவ்வளவு சொல்லுங்க அது தெளிவாக. 25 கோடி 25 கோடி சொத்தை விட்டுட்டு வேணான்னு விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. உண்மைமாமா, பெங்களூர்ல இன்னைக்கு பெரிய ஃபேக்டரி இது இருக்கு, 25 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து உட்காந்துக்கிறாருங்க. இது இப்ப இல்ல, 5 வருஷம் முன்னாடி பேட்டி எடுக்கும் போதே விட்ட கேட்டேன் நான். வாழ்க்கை விட்டது நீதான். ஆமா ஆமா ஆமா, நீங்க பேசுறது ஒரு வார்த்தையும் 1000 வார்த்தைக்கு சமானம். இல்ல ஒரு நிமிஷம். ஓம் நமச்சிவாய. ஐயா எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. நாமலையாருக்கு அரோகரா. இவ்வளவு சாமியார்களுக்கே அவர் பண்றது பிடிக்கல. என்ன சொல்றது? ஒரு சாமியாராவது வந்து தூரமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் நடக்குதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் போட்ட வேணுமா? 2 போதும். சரி நைனா வாங்கிக்கோ. ஒயிட் ரைஸ் சாப்பாடாம்ல அதேதான். சொன்னா 63 நமச்சிவாய. ஒரு நிமிஷம். ஹலோ வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நீங்க? சாமி வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ அரிசி கொடுவாண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா. அரிசி கொடுவாண்டா வரேன் ஐயா, நான் திரும்பி வரும்போது வரேன் ஐயா. சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ஐயா. ஓகேங்க. வாட் இஸ் திஸ்? எங்க போயிருந்தீங்க? அங்க அடியன் நம்மள தோக்குது. நீ இந்த பக்கம் காட்டுறீங்க. மிச்ச சாதம் पैकेट இல்ல, இது ஊறுகாய் சாம்பார். எது வேணும்? ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? 2 சாப்பாடு கொடுறா, போட்டோம் சாப்பிடலாம். நமச்சிவாய. சொல்லுங்க சார். இப்ப நம்ம இந்த பாத்ரூமுக்கு பின்னாடி, மலை சுத்துற வழியில பாத்ரூமுக்கு பின்னாடி சாமியாருங்க ஏதோ குளிக்க போயிருக்காங்க. ஏதோ அந்த குளத்தாண்ட மான் ஏதோ செத்து இருக்கு, குளத்துல விழுந்து செத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அதான் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு சார். எந்த குளம் சார்? நம்ம மேற்கு காவல் நிலையம் தாண்டி போறோமா சார்? இந்த அரிசி குடம்லாம் தாண்டி போறோமா? தாண்டி போன உடனே அந்த துர்வாசர் கோயிலை தாண்டின உடனே லெஃப்ட் சைட்ல ஒரு ஷெட்டு, இது பயணிகள் தங்குமிடம், எதிரில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குங்களா? அந்த பாத்ரூம் பின்னாடின்னு சொன்னாங்க சார். அவங்க சொன்னாங்க, சரி அதனால உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் சார். சொன்னது யாரு? சாமியாருங்க சார், அங்க இருக்கிற சாமியாருங்க. நானும் போய் பார்க்கல, எனக்கு தெரியல, ஏன்னா ஃபாரஸ்ட் உள்ள போக கூடாதுல்ல அனுமதி இல்லாம, அதனால நானும் போய் பார்க்கல. அதனால உங்களுக்கு தகவல் மட்டும் சொல்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார்.
ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை எத்தனை? ஐயோ இதை பாரு, அந்த தாத்தா நேரம் அடி போட்டுட்டு இருக்கோம் அந்த வேன்ல. இப்ப பாரு அந்த தாத்தா நேரம் வேன்ல அடி போட்டுட்டு இருக்கோம். ஜஸ்ட் மிஸ். வேன்காரங்க பிரேக் அடிச்சு நிறுத்திட்டாங்க. அவருக்கு 95 வயசு இருக்கும். அவருக்கு 95 வயசு இருக்கும். அவர் 90 வயசாவது இருக்கும். அவர் அடிச்சுட்டான் பச்சுக்க, அவரு போயிடுவாரு, போய் சேர்ந்துருவாரு. அவன் என்ன அவன் வேன்காரன் மாட்டின் முழுக்கம் பேர் வர என்னடா வயசான ஆளை போய் அடிச்சுக்கிறான பகல்ல அப்படின்னு சாப்பாடு வாங்க வரல. அது எதிரில் அவசரமா போகுது, பாத்ரூம் எங்கேயோ போகுது. ஏதோ பாத்ரூம் எங்கேயோ போறாரு எதிரில் அவசரமா. இந்தாண்ணா யாரு செத்துட்டு? இந்த தாத்தா நேரம் மாட்டிக்கிருக்குமா பஸ்ல? நின்று வர்றது இல்லாம பார்க்காம ஓடியாரு. என்ன அது இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? ஒன்று மட்டும் குடிச்சு 2 கொடு. காலையில இருந்து சாப்பாடு வரல. காலைல இருந்து சாப்பாடு வரல. நீங்க வாயா முன்னெல்லாம் என்ன அதுதான். ஒரு பஸ்ஸுக்காரன் அவ்வளவு வேகமா வரான். வரலாமா அந்த மாதிரி? எங்க ரோட்ல வந்து நிக்கிற நீ? ஆமாமாவா ரோட்ல நின்ட்டாரு மாமா. அப்படியே வந்து இடிச்சிருந்தானா அடிச்சிருந்தானா என்ன பண்ணிருப்ப? அப்படி அடிச்சிருந்தானா என்ன பண்ணிருப்ப? நீ போயிடுவ. சாப்பாடு விடு. எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சல ஒருவன முன்னை கொடுத்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதென்றார் அருணாச்சல காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குருவாய் ஒளி அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ